செய்து மெய்யினோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டில் சுற்றம் என்றிருக்கும் ஆந்த நாள் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்தழைத்திடில் ஓடு பெற்ற அவ்வினை பெறாது காணி. மெய்யாகிய வீட்டை அறியாது பொய்யா வாழ்வை நம்பி புது வீட்டை கட்டி வேள்விகள் செய்து புதுமனை புகுவிழா நடத்தி மாடு மக்கள் மனைவி சொந்தம் பந்தம் என அனைவரோடும் எப்போதும் இப்படியே இருப்போம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களே, நல்லது கெட்டது என்பதை நடுவராக இருந்து தீர்ப்பளிக்கும் இறைவனின் இறுதி ஓலை யமன் கையில் கிடைத்து இவ்வுயிரை கொண்டு போனால் மண்ணால் செய்த ஓடு பெறும் விலை கூட பெறாது இவ்வுடல். ஒரு காசுக்கும் உதவாத இவ்வுடம்பு என்பதைக் கண்டு அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் இவ்வுடலில் ஈசன் இருக்கும்போதே அவனை உங்களில் கண்டுணர்ந்து தியானியுங்கள் என்று சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார்.